நமக்ரி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நடந்து முடிச்ச நம்ம நீயா நானால சிங்கிள் மாம்ஸ் வெர்சஸ் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு எபிசோடு பார்த்திருப்போம். அதுல வந்துட்டு ஒரு அட்வொகேட் அவங்க அட்வொகேட் அதெல்லாமே தாண்டி அவங்களோட பெர்செப்ஷன் ஆன் அ பீப்பிள் ஆன் அ சிங்கிள் விமென் வந்து ரொம்ப அழகாவும், ரொம்ப தெளிவாவும் இருந்தது. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். சோஷியல் மீடியால இப்ப நடக்கிற விஷயம் அதுதான். ஒரு டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றாங்கன்னா அது பின்னாடி 1000 வழிகள், குழந்தையோட ஃபியூச்சர், பொருளாதார சுமை, பிளஸ் வந்து ஒரு நடைமுறை கோர்ட் எப்படி இருக்கும்ன்ற எதுவுமே தெரியாம சிங்கிள் மதர்ஸ் வந்து நான் என்ன தெளிவா அதை தான் நான் சொல்லி சொன்னேன். நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து சாதாரணமான வாழ்க்கை இல்லை, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. பட் அங்க வந்தவங்க வந்து ஒரு 5 to 10 பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு இதுதான் இப்படிதான் சொல்லி அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. எல்லாருக்குமே எல்லாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எப்படி, அது எல்லாரோட வாழ்க்கை ஒரு ஒரு மாரி இருக்கும். உங்களோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சு டிவோர்ஸ்க்கு அப்புறம்னா, எல்லார் வாழ்க்கையும் அப்படி இருக்காது. இப்ப நம்ம அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. யூ டிசர்வ் பெட்டர். நீ இந்த லைஃப்ல ஏன் இருந்து கஷ்டப்படுறன்னு சொல்லியிருப்பாங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணு தனியா தான் நிக்கும். அது அம்மா, அப்பாவா இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்ச நாள் தான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம லைஃப்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போதைக்கு எல்லாருக்கும் ஒரு கன்சர்ன் இருக்கும். ஐயோ! பாவம் அப்படின்ற மாரி. எல்லா விமனாலயும் அவங்கள மாரி வர முடியுமான்னா, முடியாது. இன்னொன்னு நெறைய இடத்துல நான் யோசிப்பேன். விமனா நான் சாதிச்சுட்டேன்னு நெறைய பேர் சொல்றப்ப, அந்த விஜய் படம் ஒரு பாட்டு வருமே, சிங்கப்பெண்ணே பாட்டு கேட்கறப்பலாம் எனக்கு தோணும். ஒரு 80s, 90ஸ்ல இருக்கிறவங்க நான் பெண்ணா சாதிச்சேன்னு சொன்னா ஏத்துக்கலாம். இப்ப வந்து நான் பெண்ணா சாதிச்சுட்டேன்னு சொல்றப்போ, நம்மளே தாழ்த்திக்கிற மாரி எனக்கு தோணுது. நம்ம ஒரு ஈக்குவல் சொசைட்டில இருக்கோன்றது நெறைய விமன் இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அங்க நெறைய பேர் வந்து ஆ நான் வந்து அலோ பண்ணல என் கிட்ட. நான் வந்து என் கிட்ஸ வந்து பார்க்க விடல அப்டின்னாங்க. நீங்க யாருங்க அவங்கள அலோ பண்றதுக்கும், பண்ணாததுக்கும்? எனக்கு உண்மையாலுமே அந்த டைம்ல அதான். நீங்க யாருங்க? அவர் வயலன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், அவர் என்ன வேணா இருக்கட்டும். அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது. அவங்க குழந்தைய போய் அவங்களே அபியூஸ் ஆனா சில கேஸஸ்ல வந்து அதுவும் நடக்குது. அந்த அப்பாவால அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்துனா கண்டிப்பா கோர்ட்டே சொல்லும். அலோ பண்ணாது. அவங்க அப்பாவுக்கு பார்க்க அலோ வந்து கோர்ட்டும் பண்ணாது. ஓகே. பட் அந்த முடிவ வந்து நீங்க எடுக்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரம்ப் கார்டா தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தைய பழி வாங்குறதுக்கு. இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கஸ்டடி வாங்கிடுவாங்க. கஸ்டடி ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்னவோ பண்ணி, அவர மிரட்டியோ, என்ன பண்ணியோ வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வெளிய வந்த பின்னாடி அந்த ஹஸ்பண்ட் வேற லைஃப்ல போயிடுவாரு. இந்த மாரி கொஞ்ச நாள் குழந்தைய வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு லைஃப் வரும். அப்ப இந்த குழந்தை இவங்களுக்கு செட் ஆவாது இல்லையா? செட் ஆகுறப்போ என்ன ஆகும்னா, அந்த குழந்தைய சம்மந்தமே இல்லாம அந்த பாட்டி கிட்ட விட்டுட்டு இன்னமும் அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க. கடைசியா அந்த குழந்தை இமோஷனலாவும் ஏற்கனவே நெறைய அனுபவிச்சிருக்கும். இப்ப கடைசியில அம்மாவும் இல்லாம, அப்பாவும் இல்லாம அந்த குழந்தை வந்து தனியா வந்து நிக்கும். இன்னொன்னு சிலதெல்லாம் 1 வயசு, 2 வயசு குழந்தைலாம் கோர்ட்டுக்கு வரப்போ, உண்மையாலுமே நமக்கு அழுகையே வரும். அந்த குழந்தைக்கு அப்பா மேல பாசம் இருக்கும். ஆனா, அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறாங்களோ, இல்ல அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது கூட தெரியாது. ஆனா, அதுக்கு தெரியாமயே அவங்க அத பிரிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம அந்த குழந்தையெல்லாம் வாங்கி தூக்கி விளையாடுவோம். அந்த டைம்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா, ஒரு அட்வொகேட்னா வெறும் நாங்க போய் கோர்ட்ல வாதாடுறது மட்டும் இல்லாம, அந்த கேஸ் பின்னாடி ஒரு ஒரு குடும்பம், அதோட வலி என்ன? அந்த ஒரு ஒரு குழந்தையோட ஃபியூச்சர் இது எல்லாம் பார்க்குறப்போ வந்து, உண்மையாலுமே சில நேரங்கள் எங்களால அத சரி பண்ண முடியறப்போ, வி ஆர் ஹேப்பி. நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம். சில நேரங்கள்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கண் எதிர பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு நைட் போய் தூக்கம் கூட நமக்கு வராது. அந்த மாரி எல்லாம் கிட்ஸ் அதிகமா அஃபெக்ட் ஆவறது வந்து கிட்ஸ் தான். ஸோ டிவோர்ஸ் வந்து வரக்கூடாது. ஏன்னா ஆஸ் அன் அட்வொகேட்டா நான் வந்து டிவோர்ஸ வந்து தப்புன்னும் சொல்ல முடியாது, கரெக்ட்ன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நமக்கு தேவையான இடத்துல கண்டிப்பா நம்ம லாவ யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் குழந்தைங்கன்னு வரப்போ, டிவோர்ஸ் தான் நம்ம இறுதி முடிவாயிருச்சுன்னா, பேரண்டிங் பண்ணி அந்த குழந்தையோட லைஃப்பையும் பார்க்கறது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இருக்க மாடர்ன் கேஸஸ் ஆஃப் டிவோர்ஸ். மாடர்ன் கேஸஸ் ஆஃப் டிவோர்ஸ்னா மேம், மாடர்ன் இப்ப டிவோர்ஸ்ன்னு வந்துட்டா ட்ரிபிள் டிகிரி படிச்சவங்கலாம் வருவாங்க. பட் அவங்க பேசுறதெல்லாம் வந்து நார்மலா ஒரு 90ஸ்ல பேசுறவங்களோட மோசமா பேசுவாங்க. பார்க்க தான் மாடர்னா இருக்கு மேம். நீங்க ஃபேமிலி கோர்ட் உள்ள போயிட்டீங்கன்னா, எல்லாமே எப்படி சொல்றது? ஒரு வேல்யூவே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ப்ராப்ளமே இருக்காது. அவங்களோட ஈகோஸ்க்கு பழி வாங்குறதுக்கு, அந்த மாரி விஷயத்துக்கு இருக்கிறவங்க தான் அதிகமா மல்டிபிள் கேஸஸ் போட்டு வந்து அவங்களோட ரிவெஞ்ச் எடுக்குறாங்களே தவிர, உண்மையா பாதிக்கப்பட்டவங்க வந்து லாவ யூஸ் பண்ணிக்க வரமாட்றாங்க. ஸோ
சிம்பிள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெருசா ஆகி அது அவங்க என்னன்னா லாங் டேர்ம் கேப், அதிகமான கேப் வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு வரப்ப என்ன ஆகும்னா, 2 பேருக்குமே அந்த ஒரு கனெக்ஷனே இருக்காது. அந்த பாண்டே இருக்காது 2 பேருக்கும் நடுவுல. அதனாலேயே அது டிவோர்ஸ் வந்து எண்ட்ல வந்து டிவோர்ஸ்ல தான் அது வந்து முடியுது. நீங்க இப்ப வரைக்கும் பார்த்ததுல, இவங்க சொன்ன இந்த கதை, இவங்க லைஃப் எல்லாம் எனக்கு போயிட்டு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாரி பாதிக்கப்பட்டுருக்கேன். நான் ரீசெண்டா ஒரு டிவோர்ஸ் கேஸ் அட்டெண்ட் பண்ணுனேன். நான் வந்து ஹஸ்பண்ட் சைடு தான் பண்ணுனேன். அவரு பாவம் ஒரு டிரைவர். அவர் ஒர்க்கையும் பார்க்கணும், அவங்க தங்கச்சிய பார்க்கணும், அவங்க பொண்ண பார்க்கணும். ப்ளஸ் இந்த கேஸ்க்காக அவங்க லீவ் எடுத்து அடிக்கடி ஹியரிங்ஸ் மல்டிபிள் ப்ராசஸ் இருக்கும். அதுவும் அந்த அம்மா வந்து மல்டிபிள் கேஸஸ் வேற. டிவி போட்டாங்க, ஒரு பக்கம் எம்சி போட்டாங்க. டிவினா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டாங்க. அந்த மாரி மல்டிபிள் கேஸஸ் அவங்களும் அட்டெண்ட் பண்ண கிராஸ்ல வந்து அந்த அம்மா விட்னஸ் ஏத்துறப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஃபேக் கேஸ் தான்ற மாரி. ஃபேக்கான ஒரு கேஸ் தான் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இவரு வந்து இவர்ட்ட காசு இல்லனாலும், பர்சனல் லோன் போட்டு காசு வாங்கி அந்த அம்மா கூட செட்டில் பண்றாங்க. செட்டில் பண்ணி வித்தின் மந்த்லயே பார்த்தா, அவங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்லி இவ்வளோ நேரம் கன்டெஸ்ட் பண்ணவங்க, 1 மந்த்லயே அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. ரீமேரேஜ். ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு நம்ம வந்து கிளையண்ட் கிட்ட பேசுறோம். எல்லாத்தையும் டிஸ்கஸும் பண்ண முடியாது. அவங்க உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவரு அலிகேஷன்ஸ் இருந்தாலும் அந்த அவங்க வந்து சொல்லல. ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துலயும் அந்த அலிகேஷன் சொல்லல. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர மீட் பண்றேன். அவர் இன்ன வரையும் சிங்கிளா தான் இருக்காரு. ஸோ எனக்கு அது அப்ப அவர் எவ்ளோ வலியும் வேதனையில வந்திருப்பாரு. அவங்க ஒன்லி அவர்கிட்ட இருந்து ஏதாவது பைசா வாங்க முடியுமா? பிரஷர் குடுத்து அப்படின்னு மட்டுமே அத நடத்திட்டு இருந்தாங்க. அது உண்மையாலுமே என்னன்னா, என்ன சுத்தி என் அப்பாவாகட்டும், என்னோட அண்ணாவாகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், எனக்கு லைஃப்ல ஒரு நல்ல ஒரு ஆண்கள் தான் எனக்கு என்ன சுத்தி இருக்காங்க. அப்படின்றப்போ, அவங்கள அந்த இடத்துல எனக்கு வச்சு பார்க்குற மாரி எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலா இருந்தது. அந்த கேஸ நான் என்னோட ஆக்சுவலா அது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவோர்ஸ் நான் அட்டெண்ட் பண்றப்ப கூட எனக்கு அத பத்தின ஒரு நான் என்ன உள்ள எமோஷனலா நான் எடுத்துக்கலாம். இந்த கேஸ் வந்து எனக்கு எமோஷனலா கனெக்ட். மென்னுக்கான ஒரு லா இல்ல. மென்ன பத்தின ஒரு கன்சர்ன் இல்ல. அந்த மாதிரியே தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கோம். ஆனா, மென்னு மேல இருக்க அக்யூசேஷன்ஸ் உண்மையான அக்யூசேஷன்ஸ் எல்லாம் என்னதுங்க? உண்மையாலுமே அ டி அ நல்ல ஒரு மென் வந்து எந்த ஒரு அக்யூசேஷனும் வைக்க மாட்றாங்க. ம். ஆனா இந்த மாரி உண்மையா அப்யூஸ் பண்ற மென் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தான் விமன் மேன் வந்து அதிகமான அக்யூசேஷன் வைக்கிறாங்க. தப்பான அக்யூசேஷன். ஏன்னா ஃபைனலா அவங்கள அவங்க புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறதுன்னா அவங்க கேரக்டர் அசஸினேட் பண்ணிட்டா அவங்க டவுன் ஆயிடுவாங்க. நான் ஒரு 100 கேஸ் எடுத்திருக்கேன்னா, 100ல இத்தன மென் இத்தன கேஸஸ்ல யார் மேலலாம் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கோ, அவங்க எல்லாருமே இதுதான் பண்ணாங்கன்னு உங்களால எவ்ளோ ஒரு ப்ரொபோர்ஷனா நம்ம கேட்கறது ஒரு சதவீதமா எவ்ளோ நான் இருக்கும்னு. ஆக்சுவலா வந்து விமன் சைடு நான் கேஸ் அட்டெண்ட் பண்றப்பவே மேக்ஸிமம் விமன் டிவோர்ஸ்க்கு வந்துட்டாலே மென் வந்து அந்த அக்யூசேஷன் தான் வைக்கிறாங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் வெப்பனா அது ஒண்ணு சொன்னா மட்டும்தான் ஒய்ஃப் வந்து இறங்கிடுவாங்க. அவங்களோட அவங்களோட எத அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அத சொல்ல விடாம நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதான் வெப்பனா மென் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால தான் நான் உங்கள அடிச்சேன். இதனால தான் நான் உங்கள திட்டுனேன்றதுக்கு ஒரு சும்மா ஃபால்ஸ் அலிகேஷனா தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஏதாவது 1, 2 உண்மையாவும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் தான் இருக்கு. இப்போ மென்னு இந்த மாதிரிலாம் வரவங்க, இப்படி பேசுறவங்க கண்டிப்பா அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக இந்த மாரிலாம் பொய் சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. விமென் சைடு என்ன மாரி விஷயங்கள்லாம் விமென் பண்றாங்க? இதெல்லாம் விமென் சைடு. இவங்கள தற்காத்துக்கிறதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு. இப்ப மென் வந்து எப்படின்னா, எவ்வளோதான் அந்த விமன் வந்து அவங்கள போட்டு கேட்டாலும், எவ்வளோதான் பண்ணாலும் அமைதியா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மென் வந்து நான் தான் சொன்னேன் கன்டெஸ்ட்டே பண்ண மாட்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த விமன் வந்து இவர நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வீட்ல இருக்கிறவங்கள, அவங்க மதர், ஃபாதர், அவங்க சிஸ்டர், பிரதர் என்ன பண்ணுவாங்க, அந்த கேஸ்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல அவங்களையும் சேர்த்து உள்ள அந்த அப்பியரன்ஸ்க்கு வரப்போ வந்து ஒரு அக்யூசேஷனா ஒரு அக்யூஸ்ட் மாரி அவங்க 4 பேரும் வந்து சம்மந்தமே இல்லாம அந்த பையனோட அம்மா, அப்பா, சிஸ்டர் எல்லாரும் லைனா வந்து நிப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபேமிலி அட்டாக் பண்றப்போ அவங்க நம்ம சொல்றது நடந்துரும். அவங்கள பழி வாங்கிர்லாம். நமக்கு தேவையான அமௌண்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். அவங்க அசிங்கத்துக்காக பயந்துட்டு, நம்ம என்ன சொல்றோமோ நம்ம வழிக்கு வந்துருவாங்கன்னு நெறைய விமென்ஸ் வந்து இன்னொன்னு என்னன்னா, இவன் வந்து அலிகேஷன் உண்மையாவே சொல்லிட்டு இருப்பாரு. இந்த அம்மா பண்ணத. பட் அத அவங்க வாய மூட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க ஃபேமிலி இழுத்தாங்கன்னா, அவங்க அமைதியாயிருவாங்கன்னு சொல்லி நெறைய விமென்ஸ் பண்றாங்க. உண்மையாலுமே அஃபேர் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ணி அதுலேருந்து விலக பார்ப்பாங்க? உண்மையாலுமே அஃபேர் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பார்ட்னர தான் அவங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. டைரக்ட்டா இப்போ எனக்கு வந்து உன்ன புடிக்கல. உன் கூட நான் ஹேப்பியா இல்ல. எனக்கு இன்னொருத்தர் மேல ஒரு லவ் வருது. நேச்சுரல் நெறைய பேருக்கு அந்த மாரி வருது.
ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டாவே எனக்கு அவங்கள பிடிக்கல, வேணான்னு விட்டுட்டு இன்னொரு லைஃப்க்கு போயிடலாம். ஆனா மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ளேம் அப்படியே அவங்க பார்ட்னர் மேல ஷிஃப்ட் பண்ணிருவாங்க. இவங்க பண்ணலையா? இவங்க பண்ணாங்க தானே! நீங்க சரி அதனால தான் நான் பண்ணுனேன். அப்படின்னு அத சரிப்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர, என்னைக்குமே அஃபேர்ல இருக்கவங்க நான் அங்க அஃபேர்ல இருக்கேன்றத வந்து சொல்ல மாட்டாங்க. நெறைய சிங்கிள் மதர்ஸ் ம். அவங்க பசங்கள வளர்த்துறது பொண்ணாகட்டும், பையனாகட்டும் ரொம்ப ப்ரவுடா நெனச்சுக்கிறாங்க. அதே மாரி அந்த பசங்களும் அவன் புரிஞ்சுப்பான். அவன் என்ன பார்க்குறான்ல, நான் வருத்தப்படுறத பார்க்குறான்ல, புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். அவ என்ன விட மெச்சூர்ட், என்ன விட இன்டெலிஜென்ட் அப்படியெல்லாம் வந்து நெறைய மதர்ஸ் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அந்த மாரி புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லா மதர்ஸும் அந்த மாரி சொல்லும்போது எனக்கு நம்பக்கூடியதாவும் இல்ல. கண்டிப்பா எல்லா கிட்ஸும் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா அந்த மதர் மேல ஒரு சின்ன பயம் அந்த குழந்தைக்கு இருக்கும். ம். எப்படி அந்த ஃபாதர் மேல அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃபாதர் மேல எப்படி வந்து ஒரு சின்ன பயம் பயம் இருக்கு அவங்கள பார்த்தாலும், அதே வந்து இந்த மதர் மேலயும் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க கன்டினியூஸா அந்த அம்மாவோட வலியும், கஷ்டத்தையும் பார்க்குறப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறது எமோஷன் சொல்லக்கூட அந்த குழந்தைங்க பயப்படும். ம். இப்போ என்னோட கிட்ஸ் இருக்காங்க. நார்மலா அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து மேக்ஸிமம் வொர்க்ல பிஸி. ஈவினிங்ல கிட்ஸுக்கு டைம் குடுப்போம், பேசுவோம். பட் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். படிக்கிற விஷயத்துலயாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் மிரட்டி படிக்க வைக்கணும். ஏன்னா ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும், சாப்பிட வைக்கணுன்றப்ப சில விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால, அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாமயே போயிடுவாங்க. அது அப்ப எனக்கு அந்த டைம்ல ஃபீல் ஆகும். நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம இருந்தா அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாரி 2 பேர் இருக்கிற வீட்லயே இந்த மாரி இருக்குன்னா, அப்ப அவங்க சிங்கிள் பேரண்டிங்ன்றப்போ அவங்க அம்மாவாவும் இருக்கணும், அப்பாவாவும் இருக்கணும். ஸோ அவங்க பாசமாவும் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கணும் அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஷேர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும்? இன்னொன்னுன்னா, அந்த அம்மாவே வந்து நெறைய இமோஷனல் ட்ராமாஸ்லேருந்து போயிட்டுருப்பாங்க. அப்படின்றவங்க வந்து இப்போ நம்ம வந்து அ ஃபேமிலி 2 பேர் இருக்கிறவங்களுக்கே வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன்ல கிட்ஸுக்கு டைம் குடுக்கணுன்றது நம்ம வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அவங்கள யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தை எப்படி அவங்களுக்கு கூட அட்டாச்டா இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா அதுலயும் இருக்கலாம். சில மதர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா குழந்தைங்கள ஹேண்டில் நானே பார்த்துருக்கேன் சோசியல் மீடியாஸ்ல. ரொம்ப அவங்க எவ்வளோதான் வொர்க்கு, ப்ரெஷர் இருந்தாலும் அந்த குழந்தை கூட நல்ல பாண்டிங்க வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. விமன் எந்த இடத்துலலாம் தேவையில்லாத பாரத்த அவங்களே தூக்கி போட்டுக்கிறாங்க. தேவையில்லாத கில்ட்டுக்குள்ள அவங்களே போய் அத சிக்கிக்கிறாங்க. அது வந்து அந்த எண்டுல நம்ம அதுக்கு தான் வந்தோம்னு நெனைக்கிறேன் அந்த ஷோல கூட. என்னன்னா, நான் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்க பார்த்து அவங்கள வெறுப்பேத்துறேன். அ அவங்க வந்து நான் நல்லா இருக்கிறத பார்த்து நான் இதெல்லாம் அவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் மாரி அப்டின்றாங்க. ஏன் நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த லைஃப் விட்டு வெளிய வந்துட்டீங்க. நீங்க எப்பதான் உங்க லைஃப் வாழ போறீங்க? அவரு போயிட்டாரு. நீங்க வேணான்னு அந்த லைஃப் எனக்கு வேணான்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்க. ஓகே. அடுத்தது உங்க லைஃப் நீங்க வாழாம மறுபடியும் உங்களுக்குள்ளேயே நீங்களே அந்த கில்ட் இருக்கிறனால தான் நீங்க அதெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையுமே. நீங்க மூவ் ஆன் ஆயி போயிட்டீங்கன்றீங்க. பட் மறுபடியும் நீங்க அவங்க முன்னாடி நல்லா வாழணும்னு இந்த ஒரு ரஜினி படம் ஒண்ணு வரும் நம்ம இது கூட அந்த பால் கவர்மெண்ட் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுல எப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி அவர் வாழ்ந்து காட்டணும்னா, அவர் லைஃபே ஸ்பாயில் பண்ணிருவாரு அவரு. அவரு வாழ்றாரோ இல்லையோ, ஒரு ஃப்ரெண்டு அவருக்காக அவர் அந்த லைஃப வாழ்ந்திருக்க மாட்டாரு. அந்த மாரி வந்து இவங்க வந்து அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், சொசைட்டி முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு வாழ்றாங்களே தவிர, இவங்க ஹேப்பியா வாழணும். இவங்க நல்லா வாழணுன்றத இவங்க மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன் நெறைய பேரு. அதாவது பார்க்கறக்கு ஒரு பளபளப்பான வாழ்க்கை. ரொம்ப வாழ்க்கை. பாஷா இருக்கணும். என் குழந்தை வந்து இந்த வண்டியில போணும். நான் வந்து செல்ஃபா இருக்கணும்னு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகான தோற்றத்துல அழகான இருக்க ஒரு தோற்றத்த லைஃப். காட்டணும். பட் அவங்க கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையும், ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு ஹேப்பினஸ் உண்மையான ஹேப்பினஸ் இருக்கிற மாரி தெரியுமே தவிர, அவங்க ஹேப்பியா வாழ முடியாது. கண்டிப்பா அ தனியா வாழ்ற செல்ஃப் லவ் வேணும் தான். பட் செல்ஃப் லவ் எவ்ளோ நாளைக்கு நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் அந்த மாரி தனியா நின்னு கஷ்டப்படுறவங்கள தான் நான் பார்த்துருக்கேன்.